எவ்வளோதான் களவிட்டாலும் எவ்வளோ நுணுக்கம் பார்த்து மற்றவங்க கிட்ட போயிட்டு பொருளை எடுத்து நம்ம ஜதை பண்ணி அதை களம் பண்ணாலும் சோக்குக்கு அழகு என்ன தெரியுமா? நம்ம அழகாக ஒரு ப்ரீடை செட் பண்ணுறதே ஒரு பெரிய சோக்கு தான். ஏன்னா அந்த சோக்குங்க அவங்க செட் பண்ணுற நுணுக்குமே வேறு மாதிரி இருக்கும். அதில் வர கோழி குஞ்சுங்க எல்லாத்தையுமே பக்குவமாக அதை பராமரித்து அதை கொண்டு வர்றாங்க பார்த்தீங்களா? அதுதாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய சோக்கு. 7 நாள்லேருந்து 90 நாள் வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், எந்த மாதிரிலாம் வேக்சின்ஸ் போகணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக புதுசாக வரவங்க வந்து இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக நீங்கள் கடைசி காலம் வரைக்கும் சோக்கில் இருக்கிற வரைக்குமே இந்த மருத்துவம் கண்டிப்பாக பயன்படும். இதையும் தாண்டி சித்த மருத்துவம் இருக்குது, அது நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஃபஸ்ட்டு ஒன்று, கொடிய நோயான ரேனிகெட்டு கொரைசா இது போல் பெரிய நோய்க்கு வராமல் இருக்க நம்ம தடுப்பூசி போடுறோம். என்ன தடுப்பூசினா F1 தடுப்பூசினா எடுத்து ஊசி சொல்லிடாதீங்க. F1 வந்து ட்ராப்ஸு எடுத்து கண்ணில் ஒரு ட்ராப்ஸ் போட்டுருங்க. 7வது நாளில் ஒரு நாள் போட்டுருங்க. அடுத்தது 2வது வாரம் 14வது நாள் ஐபிடின்னு சொல்லிட்டு ஒரு வேக்சின்ஸ் இருக்கும். அதுக்கும் கோழி குஞ்சுக்கு ஒரு ட்ராப்ஸ் போட்டுட்ருங்க. ஒரு ட்ராப்ஸ் 2 ட்ராப்ஸ் போதும். சரி, அப்புறமா 25வது நாளில் லொசட்டா அதை எடுத்து 2 ட்ராப்ஸ் வந்து கண்ணில் விட்டுருங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா கரெக்டாக 45வது நாளில் ஃபவுல் ஃபாக்ஸ்னு ஒரு இது இருக்கும். அடிரக்கையில் வந்து 0.25 ml போடுங்க. சரிங்களா? அதுவே அதிகம் கோழி குஞ்சுகளுக்கு. 0.25 ml வந்து பொறுமையாக போடுங்க. கோழி குஞ்சு அழகாக பக்குவமாக கையில் பிடிச்சி பொறுமையாக போடணும். சரிங்களா? இதெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு 2வது மாதம் கரெக்டாக 60வது நாளில் R2B RDBன்னு சொல்லிட்டு நிறைய ஆக்சஸ் இருக்கும். அதில் பெஸ்ட்டு பார்த்தோன்னா R2B போடுங்க. நெக்ஸ்ட்டு 3 மந்தில் RDVKன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போடும். அந்த இன்ஜெக்ஷன் வந்து லெக்கில் அடிச்சுக்கிங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா நல்லா பூம்பட்டாவா ஒரு 6 மாதம் ஆன பிறகு நம்ம வந்து அல்பமர் டானிக் கொடுத்து கொட்டப்புழு நீக்கம் பண்ணிடலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, எல்லா மெடிசனும் இன்ஜெக்ஷனும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும்.